இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்ட ஒரு ரீசனிங் ப்ராப்ளம். இஃப் வி ரைட் த ஃபர்ஸ்ட் half ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட் இன் த டிசெண்டிங் ஆர்டர், in the remaining letters in the ascending order, then find the 15th letter from the right. ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஏ ஆல்பபெட்டோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது மொத்தம் 26 லெட்டர் வந்து இங்கிலீஷ்ல இருக்குது. நம்ம அதனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 13 லெட்டரை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அதாவது ஏல இருந்து எம் வரைக்கும் அப்படியே வந்து திருப்பி எழுதணும். மிச்ச லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா எண்ணுல இருந்து செட் வரைக்கும் வரிசையா எழுதணும். எழுதிட்டு ஃப்ரம் த லெட்டர் ஃப்ரம் த ரைட் 15th லெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஓரளவு வந்து நம்ம மைண்ட்லேயே போட்டுடலாம். இங்க பாருங்க, நான் வந்து அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன். இது வந்து சேமா ஒரே லைன்ல வரும். எண்ணு டு ஒரே லைன்ல வரும். ரைட்ல இருந்து 15வது டேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 13 தான் வரும். ஸோ 14, 15. பி தான் 15வது டேம் மட்டும் வரும் ரைட்ல இருந்து. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான்.